அண்மை செய்தி. உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் ஒன்று அண்மை செய்தியாக வருகிறது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக அரசுக்கும் இந்த அறிவுறுத்தல் செல்கிறது. வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டிய உள்ளாட்சி தேர்தலை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விவரம் என்ன? வெங்கட், இந்த வழக்கு உள்ளாட்சி தேர்தலை அறிவிப்பாணை கடந்த ஆண்டு நடத்த இருந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டது தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீடு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதன் கூட சிறப்பு அதிகாரி நியமனத்தை நீடிக்கக்கூடாது என்று பாரம் நாராயணன் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணை கடந்த முறையே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது எவ்வளவு காலம் தான் உள்ளாட்சி தேர்தலை காரணமின்றி தள்ளி போடுவீர்கள் என்று தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில இன்றும் தமிழக அரசு தரப்பில் எந்தவித ஒரு முடிவும் அறிவிக்கப்படாத நிலையில் இனியும் ஏன் காலம் தாமதிக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு ஆண்டு காலம் முடிய போகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கான பதவி காலம் முடிந்து ஏறதாழ 10 மாதங்கள் முடிய போகிறது. இன்னும் ஏன் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது? எனவே வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 31 நடத்துங்கள் என்று உத்தரவாக போடாமல் ஒரு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே திட்டமிடலுடன் ஒரு அட்டவணையாக வரும் புதன்கிழமை உள்ளாட்சி தேர்தலுக்கான அட்டவணை வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அட்டவணை தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் 31க்குள் தேர்தல் நடத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு தரப்பிலும் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிலும் தெரிவிக்கப்படும். இன்று இந்த நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன தெரிவித்தார் என்றால், ஆகஸ்ட் 30 இப்பவே ஜூலை நடுமத்திலாக 15 தேதி 20 தேதிக்குள்ள ஆகிவிட்டது. எனவே மறுபடியும் அறிவிப்பாணை வெளியிட்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் நடத்துவது சிரமம். ஏனெனில் அறிவிப்பாணை வெளியிட்டு ஒரு மாதத்துக்கு பிறகுதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற விதிமுறை உள்ள நிலையில் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 31க்குள் நடத்துவது மிகவும் சிரமமான காரியமாக இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் நீதிபதிகள் அதை முழுமையாக ஏற்க மறுத்து நீங்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதியில் நடத்துவதற்கான உரிய பட்டியலை தாக்கல் செய்யுங்கள், அதன் பிறகு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறோம். முதல் கட்டமாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி தேர்தல் நடத்த இருந்தால் உங்களோட திட்டமிடல் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அதுக்கான ஷெட்யூலையும் வரும் புதன்கிழமை, அதாவது அடுத்த புதன்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்திருக்கார்கள். உத்தரவுகளை பல நேரங்களில் அமல்படுத்தப்படாமல் இருக்கும் நிலையில் இந்த அறிவுறுத்தல்களுக்கு உரிய பலன் இருக்கும் என்று கருதப்படுகிறதா? இது வழக்கமாக இதுவரையிலும் கடந்த ஒரு வருடமா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றம் இதுவரை தேர்தல் நடத்துங்க இதுவரை எந்த நேரடியான அறிவுறுத்தலை வழங்கல. இது 2 உத்தரவு போட்டிருக்காங்க. டிசம்பர் 31 கடந்த டிசம்பர் 31 மற்றும் இந்த ஆண்டு மே 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த உத்தரவுகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற அவமதிப்பு வழக்கு ஒரு புறம் இருந்தாலும் தலைமை நீதிபதி அமர்வுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருவது இன்றுதான் 2வது முறையாக விசாரணைக்கு வருகிறது. இந்த புதிய தலைமை நீதிபதி வந்தவுடன் அவர் முன்னே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த 2 முறையும் திமுக தரப்பிலும் சரி மாற்றம் இந்தியா நாராயணன் தரப்பிலும் சரி வேண்டுமென்றே தமிழக அரசும் மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாக சேர்ந்து தேர்தலை தள்ளி போடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இதனை கடந்த முறையே ஒரு கவனத்தில் ஏற்றுக்கொண்டு கடுமையான ஒரு எச்சரிக்கையாக தான் ஏன் இந்த தேர்தலை தள்ளி போடுவதற்கு காரணம் இல்லாமல் என்ற ஒரு எச்சரிக்கையாக தான் கடந்த முறை நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இன்று அதன் தொடர்ச்சியாக தான் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட பின்னணியை பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு இது தொடர்பான ஒரு ஏற்கனவே RS பாரை தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நிலுவையில் இருக்குது. அது என்னன்னாக்க தொகுதி மறுவரையை தொடர்பாக மறுவரையறை தொடர்பாக வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது தேர்தல் நடத்துவதற்கு எவ்வித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அதே போல உயர்நீதிமன்றத்தில் அரசு தொடர்ந்த மாநில தேர்தல் ஆணையம் தொடர்ந்த மேல்முறையீடுகளும் தனி நீதிபதி உத்தரவுக்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை கடந்த 10 மாதங்களாக தொடர்ந்து மேற்கொண்டிருந்தாலே தேர்தல் நேரம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அவ்வாறு செய்யாமல் இதுவரை இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்று எவ்வளவு காலம் தான் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் இந்த நீதிபதி கேட்ட நிலையில் ஆகஸ்ட் 31 என்ற தேதியை நிர்ணயித்திருக்கிறார்கள். அது இறுதி தேதியாக இல்லாவிட்டாலும் அடுத்த புதன்கிழமை அரசு என்ன தெரிவிக்கப் போகிறது, மாநில தேர்தல் ஆணையம் என்ன தெரிவிக்கப் போகிறது என்பதிலேயே உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு நெருக்கத்தில் வரும் என்பது ஒரு முடிவான தெரிய வரும். நினைவூட்டலுக்காக இதுவரை தங்கள் தரப்பு காரணங்களாக தமிழக அரசும் தேர்தல் ஆணையமும் சொன்னவை என்னென்ன சொல்லுங்க. முக்கியமா இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது மாநில தேர்தல் ஆணையம் தான். மாநில தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
கடந்த ஆண்டுகளோட மக்கள் தொகையோட கணக்கெடுப்பின்படி ஜனவரி 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து புதிய தொகுதி வாரியான மற்றும் வார்டு வாரியான வாக்காளர் பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு மற்ற தேர்தலுக்குமான வாக்காளர்களின் பட்டியல் வந்து மாறுபடும். எனவே அது தொடர்பாக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த வாக்காளர் பட்டியல் சரி செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வருவாய்த்துறையை சேர்ந்த ஊழியர்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனவே அதுவும் ஒரு தாமதத்திற்கான காரணமாக இருக்கிறது. தேர்தலை தள்ளி போட வேண்டும் என்ற நோக்கம் தங்களுக்கு இல்லை, தேர்தலை நடத்த வேண்டும் என்பது தங்கள் நோக்கம். திமுக தொடர்ந்த வழக்குகள் மேல் வழக்கு தொடர்வதுதான் அந்த தேர்தல் தள்ளி போவதற்கான முக்கிய காரணமாக தெரிவிக்கப்பட்டது.